சைவானுஷ்டானத்தை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சைவானுஷ்டானத்தில் தாட்டனம் அப்படின்னு ஒரு வார்த்தை, ஜலசுத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரிவில் பஞ்சபாத்திரத்தை எப்படி தூய்மை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துன்னு வரோம். அதில் தாடனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தாடனம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த நம்ம பானையெல்லாம் பழைய காலத்தில் வாங்கினான், நான் சொல்கிறது இப்போ இல்லை, பழைய காலத்தில் தான் பானை வாங்கினேன். அதை பரிசோதனை பண்ணுறது இப்படி தட்டி பார்ப்பான், தட்டி வாங்கிறது. அதை எந்த விரலால் தட்டுவான்னா, குறிப்பாக இந்த ஆள்காட்டி விரலால் தட்டுவாங்க. அது மாதிரி இந்த ஆட்காட்டி விரலை இப்படி மடக்கி இந்த பஞ்சபாத்திரம் கொல்லியோ அதை இப்படி தட்டுறது, அப்படி தட்டுறதுக்கு பேர் தாட்டனம்னு பேர். இதை மந்திர சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பஞ்சபாத்திரத்தை இந்த சுட்டு விரலால் 2 தடவை இப்படி கைகளால் அடிக்கணும். இந்த விரலால் நம்ம இப்போ கதவெல்லாம் தட்ட மாட்டோம், அந்த மாதிரி இந்த பஞ்சபாத்திரத்தை இப்படி அடிக்கணும். அப்படி அடிக்கிற அந்த செயலுக்கு தாடனம்னு வடமொழியில் பேர். தாடனம்னு அடிக்கிறது. இப்போ எல்லா செயலுக்குமே ஒரு மந்திரம் இருக்குது. அந்த வகையில் சைவானுஷ்டானம் இந்த என்ன சொல்லி அடிக்கணும்னா, ஓம் அஸ்திராய பட்டு அப்படின்னு மீண்டும் சொல்கிறேன், ஓம் அஸ்திராய பட்டு அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பஞ்சபாத்திரத்தை இப்படி கையால் இந்த முத்திரையினால் நல்லா பாருங்க, இதால் இப்படி ஒரு தட்டை தட்டணும் 2 தடவை. இப்படி தட்டக்கூடிய இந்த அஸ்திராயப்பட் என்று சொல்லி தட்டக்கூடிய அந்த செயலுக்கு தாடனம்னு பேர். இதுதான் இன்றைக்கி சைவானுஷ்டானத்தில் நாம் சிந்திக்க உள்ள பகுதி. இதில் என்ன ஒரு சிறப்பு விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த தட்டுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே செய்யும். அது எதனால் செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மந்திரத்தை சொல்லி தட்டுறோம், வெறும் தட்டலை. அப்போ இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீய விளைவுகள், ஆமாம் பாத்திரத்தில் என்ன தீய சக்தி இருக்குது அதை போய் விளக்குறது அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ ஒரு பொருளில் ஒரு காஃபி குடிக்கிறோம், அந்த பொருளை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அதை தண்ணி ஊற்றி அலம்புறதை நம்ம பார்த்துருவோம். சரி, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது நெய்யெல்லாம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு க்ரீம்லாம் வச்சுருக்கா, இல்லை அந்த ஏதோ சுத்தம் பண்ணுறதுக்கு வஸ்துலாம் இருக்கே அதை போட்டு துளக்குறா. அதுக்கப்புறமும் அதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிலில் காய வைப்பா. இது பழைய காலத்து முறை. பாத்திரத்தை அலம்பி கவுத்து போட்டுருவா தண்ணி வடிகிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெயிலில் காய வைப்பா. அந்த மாதிரி தட்டும்போது அது மாதிரி தட்டி வைப்பா. இதை மாதிரி மண்பாண்டங்களை அந்த காலத்தில் ஒரு காலத்தில் பயன்படுத்தியிருக்கா. அதோடு சேர்த்து இந்த அஸ்திர மந்திரத்தையும் இதில் பயன்படுத்தணும் நம்ம. இப்போ என்ன அப்படின்னா, முதல்ல பயன்படுத்தினதே மண்பாண்டம் தான். அதனால் இந்த மண்பாண்டத்தை இப்படி தட்டி பார்ப்பான். அப்படி தட்டுறதுங்கிறது அதில் வரக்கூடிய ஒலியை வச்சு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முறை, சோதிக்கிறது, பாத்திரத்தை சோதிக்கிற முறை. ஆனால் அந்த வகையில் இல்லை. இப்போ நம்ம தட்டுற இந்த சைவானுஷ்டானத்தில் அஸ்திராயப்பட்டுன்னு சொல்லி இப்படி தட்டுறது அந்த விளைவை ஏற்படுத்தவில்லை. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் தீய சக்திகள் எதுவும் இல்லாமல் இறைவன் அமர்வதற்கு தக்கவாறு ஒரு ஆசனம் போன்ற சூழலை ஏற்படுத்துவதற்காக இது செய்கிறாங்க. இந்த அஸ்திரம்ங்கிறது இயங்கக்கூடிய பொருள்களில் சாமி இருந்தார்னா அதுக்கு ஆசனம் வேறு, நிலையாக வீட்டில் உட்காந்துருக்கிற ஆசனம் வேறு. இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது உட்காந்துருக்கோம், அந்த பஸ்ஸு இயங்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆசனம். நம்ம வீட்டில் ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆசனம். அந்த மாதிரி இந்த பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு ஆசனம், அது இயங்கக்கூடியது. எப்போ அது ஆசனமாக மாறும் அப்படின்னு சொன்னால், அதில் இறைவனை நீங்கள் எழுந்தருளை செய்ய போகிறீர்கள். இப்போ வர அடுத்தடுத்த மந்திரத்தில் அதில் சாமியை கொண்டு வர போகிறோம் அந்த ஜலத்தில். அப்படி கொண்டு வரதுக்காக அந்த இடத்துல
இறைவன் அமர்வதற்கு தக்கவாறு உள்ள மந்திரத்தினால ஒரு மாற்றத்தை அந்த பாத்திரத்தில் செய்கிறோம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி. அப்போ இறைவன் எதுவாக இருக்க போகிறான்னா அந்த தண்ணியே சிவபெருமானாக இருக்க போகிறான். அதனால் இந்த பாத்திரமானது இந்த இடத்துல இறைவன் அமருகிற ஆசனமாக பயன்படுகிறது. அதனால் ஒரு சிறப்பு தூய்மை செய்கிறாங்க. அந்த சிறப்பு தூய்மைங்கிறது இந்த காலத்தில் நம்ம பார்க்கலாம், ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதை மிகவும் தூய்மை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்சபாத்திரமானது அலம்பப்பட்டது, மந்திரத்தினாலே புரோட்சிக்கப்பட்டது, கண்ணினாலே பார்க்கப்பட்டது, அதை மாதிரி தட்டி தூய்மை செய்யப்பட்டது. அப்படி தட்டி தூய்மை என்பது இறைவன் அமர்வதற்கு தக்கவாறு அது மாற்றப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த அஸ்திராயப்பட் அப்படின்னு சொல்லி சுண்டு வரலால் இப்படி தட்டணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி அடிக்கிறது ஒரு மாற்றத்தை விளைவிக்குமா அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சின்ன செவிவழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த காலத்தில் ராஜா பேரில் அப்படி ஒரு நம்பிக்கை. அதில் இருக்கும் ஒரு பிராமணர், அவர் காசிக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டார். அவர் அந்த ராஜா கிட்ட போய் சொன்னார், நான் காசிக்கு போகிறேன், எங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னா. அது ஒரு வழக்கம், சத்திரியனை சார்ந்து அந்த காலத்தில் அந்தணர்கள் இருக்கிறது. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போனார். சொல்லிட்டு போனதுலேருந்து அவர் அந்த ராஜா மாறு வேஷத்தில் வருவார். அந்த அந்தணருடைய குடும்பத்தை மாத்திரம் தனியாக கவனிச்சுருப்பார். யார் வரா யார் போகிறா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு கூட அந்த வீட்டுக்கு யாரும் வந்தா மாதிரியும் தெரியல, போனா மாதிரியும் தெரியல, அப்படியே போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி போகிறார். இங்கே உள்ள யாரோ இது வரைக்கும் கேட்காத ஒரு பெண்மணி இருக்குது, அந்த அந்தனருடைய மனைவி. அந்த அம்மா யாரோ ஒரு ஆண் குரல் கேட்கிறது. அப்போ என்ன அவர் யோசிக்கிறார், ராஜா என்ன ஒரு ஆண் குரல் கேட்குதே, இவ்வளவு நாள் கேட்கல, நம்மளை வேறு இந்த ஐயர் பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு, ராத்திரி நேரமாக இருக்குது, ஆண் குரல் கேட்குறதே அப்படிங்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், சோதிக்கிறதுக்காக இப்படி கதவை இப்படி தட்டுறார். இதே வரலாறு இப்படி தட்டுறார். அப்படி தட்டினோடனே உள்ளேருந்து யார் கதவை தட்டுறது அப்படின்னார். ஏன்னா அவள் ஆத்துக்கார் காசிலேருந்து வந்து விட்டார். வந்து மனைவி கிட்ட பேசிட்டு இருக்கார். அப்படி பேசிட்டு இருந்தது மறுநாள் காலம்புற போய் ராஜாவை பார்க்கணும். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஆற்றுக்கு வந்துட்டார், மனைவிகிட்ட பேசிட்டு இருக்கார். ராத்திரி வந்துட்டார். அதனால் யார் அப்படின்னு கேட்குறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வரைக்கும் குரல் கேட்கல, இப்போ யாரோ குரல் கேட்குறதே நம்மளை பாதுகாத்து சொல்லிட்டு போயிருக்காரே அப்படிங்கிறதுக்காக ராஜா கதவை தட்டிவிட்டார். இப்போ இந்த பிரச்சனை இப்படி தட்டின பிரச்சனை என்னவாச்சு அப்படின்னா, இப்போ அந்த அம்மா தனியாக இருந்து ராத்திரியில் இந்த நேரத்தில் யார் கதவை தட்ட போகிறா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். உடனே மறுநாள் காலம்புற இந்த அந்தணன், நான் உன்னை பாதுகாத்துக்க சொன்னேன், நேற்றுக்கு ராத்திரி கதவை யாரோ தட்டுறா, நீ என்ன பாதுகாத்த அப்படின்னு அரசன்கிட்ட போய் கேட்குறார். அப்போ அந்த பாதுகாத்த அந்த அரசன் சொல்கிறார், தட்டினவனை எனக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம தண்டிச்சோம் அவனை அப்படின்னார். அப்படின்னா அந்த என்ன தண்டனை ஒன்று, அந்த விரலை எடுத்துரு அப்படின்னு அந்த அந்தணன் கோவத்தில் சொல்கிறார். அப்படி கோவத்தில் சொல்லும்போது ராஜா அப்படியா அதே மாதிரியே செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த விரலை அவர் வெட்டிக்கிறார். தட்டின விரலை இப்படி வெட்டிக்கிறார். என்ன ராஜா நீங்கள் வெட்டிக்கிறேனே? ஒன்றும் இல்லைப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் இது வரைக்கும் பார்த்துட்டே வந்தேன், ராத்திரி திடீர்னு நீ வந்தது எனக்கு தெரியாது, நான் கதவை தட்டினேன், அதனால் அந்த அம்மா மிக உயர்ந்த ஒரு கற்புக்கரசி, நீ இப்போ தட்டினதுனால தான் இப்போ நீ என்னை கேட்குற, அதனால் தவறு என்னுடையது அப்படின்னு சொல்லி கையை வெட்டினார். எதற்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தட்டுதல் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு மாற்றம். அந்த மாதிரி எந்த ஒரு செயலுமே மந்திரம், பாவனை, இறையருள் இது சார்ந்து செய்கிற போது மிக உயர்ந்த மாற்றத்தை இது செய்யும், உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி. சிவ அனுபவத்தை நமக்கு பெற்று தருகிற மிக அற்புதமான ஒரு அரிய பழக்கம் இது. இந்த சைவானுஷ்டானங்கிறது ஒரு செயல். இந்த செயலை குறிப்பிட்ட மனநிலையில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட மந்திரங்களை சொல்லி நாம் செய்கிற போது
சிவனை பற்றிய அனுபவம் நமக்கு நேரடியாக ஏற்படும். இது அனைவரும் இந்த சைவானுஷ்டானத்தை பண்ணலாம். அப்படி பண்ணுறதுக்கு சிவனே சொன்ன விஷயம் இது. ஆகமத்திலேருந்து எடுத்திருக்கா இந்த சைவானுஷ்டான விதி. அதனால் அதை செய்து சிவன் அருளை பெற முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவ சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.